ஹே கைஸ், ஹாய், வெல்கம் டு Raptoreum. இதில் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஆக்சுவலி இதில் நம்ம ஒரு 100 வீடியோஸ் டார்கெட் பண்ணுவோம். இந்த இயர் எண்டுக்குள்ளார Raptoreumல 100 வீடியோஸ் நம்ம டார்கெட் பண்ணுவோம். மோஸ்ட் கேசஸ் கேமர் ரெகுலர்லி ஒரு 100 வீடியோஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ தட் ஒரு ப்ராப்பர் சேனல் மாதிரி நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் பண்ணுவோம். சரி, ஃபர்ஸ்ட் திங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Raptoreum மைனிங் அண்ட் Raptoreumக்கு வாலெட்ஸ், என்னென்ன வாலெட்ஸ் இருக்குது, எந்த எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் மைனிங் வர்சஸ் பையிங் அண்ட் என்ன மைனிங் டூல்ஸ் மை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஓவரால் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பிஃபோர் வி கெட் இன்டு இட், ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஒரு CPU மைனிங் பற்றி சில பேசிக்ஸ் ஐ டாக் அபவுட் திஸ் ஒன். நீங்கள் CPU மைனிங் அப்படின்னு பண்ணுறப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னா CPU மைனிங் ஒரு காலத்தில் ப்ராஃபிட்டபுளாக இருந்தது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இட் மே நாட் பி ப்ராஃபிட்டபிள். தட் வில் பி த கேஸ். ஏன்னா இனிஷியலாக பிட்காயின் நிறைய காயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், CPU மைனிங் காயின்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் CPU cannot compete with amount of power. இட்ஸ் நாட் as much as GPUs அப்படின்றதுனால முக்கால்வாசி காயின்ஸ் they migrate from CPU to GPU. ஸோ ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் GPUs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா GPUs பேஸ்ட் காயின்ஸ் எல்லாமே நீங்கள் மைன் பண்ணலாம், விச் இஸ் குட். ஸோ இதே மாதிரி நீங்கள் CPUs இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் CPU மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அந்த காயின் ஃபியூச்சரில் CPU விட்டுட்டு GPU மைனிங்க்கு போயிட்டாங்க அப்படின்னா CPUs will not be effective, will not be profitable. ஸோ அந்த கேஸில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வில் பி ரிஸ்கி. அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது CPU பேஸ்ட் காயின்ஸ் நீங்கள் போகணும். அந்த காயின்ஸ் இட் வில் நாட் பி எஃபெக்டிவ். இப்போ நீங்கள் ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாட் மெனி சாய்ஸஸ். நீங்கள் இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு என்னென்ன சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Monero இருக்குது. அதுக்கப்புறம் which is the other ones, Monero Ocean, அதுக்கப்புறம் Haven and Raptoreum is one of the profitable ones. And CPU மைனிங்க்கு திரும்ப ஒரு புதுசான ஒரு அவுட்லுக் கொடுத்துச்சு அப்படின்னா Raptoreum அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ பிஃபோர் CPU மைனிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹவு லாங். மெயின் திங் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கைஸ். ஏன்னா சிபியோட லைஃப் டைமே கம்மி. உங்களுக்கு வாரண்டிஸ் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரேம்க்கு லைஃப் டைம் வாரண்ட்டி அப்படின்வாங்க. ஜென்ரலாக ரேமோட லைஃப் டைம் இட் லாஸ்ட் ஃபார் லைக் 5, 6, 7 இயர்ஸ் லாஸ்ட் ஆகும். அண்ட் ஹார்ட் ட்ரைவ்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுப்பாங்க. அண்ட் மதர் போர்ட் பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுப்பாங்க. CPU பார்த்தீங்கன்னா 1 இயர் கொடுப்பாங்க. GPUs கிராஃபிக் கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ என்னன்னா நீங்கள் காசு போட்டு வாங்குறது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் 1 இயர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு GPUs ரிஸ்க் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு வேளை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா GPU புது GPU இல்லை ரீஃபர்பிஷ்டோ உங்களுக்கு மேனுஃபேக்சர் கொடுத்துருவாங்க. வேறு CPU 1 இயர் தான் வாரண்ட்டி. ஸோ இப்போ 1 இயர்க்குள்ளார உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரல அப்படின்னா தென் இட் இஸ் அ ரிஸ்க். ஏன்னா 1 இயர் கழிச்சு உங்களுக்கு CPU போச்சு அப்படின்னா நீங்கள் காசும் போட்டு எலக்ட்ரிசிட்டியும் ஸ்பெண்ட் பண்ணி டைமையும் வேஸ்ட் பண்ணி கடைசி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வரல அப்படின்னா இட் இஸ் நாட் வர்த் இட். ஸோ அதனால் திஸ் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் இட். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன CPUs வாங்கலாம் அப்படின்ற ஒரு கொஷின் எப்போவுமே வரும். ஸோ CPUs உங்களுக்கு AMD, Intel, ஸோ 2 சாய்ஸஸ் இருக்குது. Intelல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i5, i7, i3, அதுக்கப்புறம் இப்போ புதுசாக Xenon, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸர்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி Ryzen இருக்குது. Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் எது CPUக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா Ryzen, சிம்பிள் அஸ் சாய்ஸ். இதில் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க தேவையில்ல. Intel i5, i7 இதெல்லாமே தே ஆர் வெரி குட் ஸ்டேபிள் ப்ராசஸர்ஸ். நீங்கள் கேமிங்க்கு அண்டு ப்ரொடக்டிவிட்டிக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் மைனிங் when it comes to மைனிங் பேய் மாரி வேலை செய்யணும் எது அப்படின்னா Ryzen. Ryzenல you don't necessarily have to think that okay, எனக்கு Ryzen 7 it will be high powered than Ryzen 5. Ryzen 5 it will be high powered than Ryzen 3 அப்படின்னு சொல்லிட்டு don't get into that sort of mindset. நீங்கள் என்னத்தை பார்க்கணும் அப்படின்னா எத்தனை கோர் இருக்குது, எவ்வளோ கிளாக் ஸ்பீட், அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா Ryzen 5ல ஹை எண்டும் அண்ட் Ryzen 7ல லோ எண்டும் பார்த்தீங்க அப்படின்னா Ryzen 5 மே பெர்ஃபார்ம் பட் பெட்டர். அண்ட் ஆல்சோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி வாட் டு மைனோ ஏதோ ஒரு சைட்டில் இப்போ Raptoreum மைனிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ப்ராசஸர் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா Ryzen 7 அண்ட் Ryzen 5 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா Ryzen 5ஓட ஹை எண்ட் வில் பி மோர் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு Ryzen 7.
ஸோ அதனால் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து எத்தனை கோர்ஸ் இருக்குது, எவ்வளோ கிளாக் ஸ்பீடு அண்ட் வாட் டு மைன் அது ஒரு சைட்டில் வந்து எது வந்து மோர் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ காஸ்ட், ஏன்னா காஸ்ட்டு தான் வந்து யூ ஒர்க் வித் யோர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எனக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு 20,000 போட்டு CPU வாங்குறீங்க அப்படின்னா எனக்கு பர் டே உள்ள வருதுன்னா டிவைடட் பை தட் அண்ட் ஆல்சோ மைனஸ் யுவர் எலக்ட்ரிசிட்டி எவ்ரி டே, உங்களுக்கு வந்து எத்தனை நாளில் வந்து நீங்கள் போட்டு அந்த 20,000 வரும் அப்படின்றது தான் கேல்குலேஷன் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அப்போ வந்து which is the easiest choice அப்படின்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் கைஸ், உடனே போய் பல்காக வாங்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர்ஸ் வந்து அவ்வளோ பெரிய டிமாண்ட் கிடையாது. ஜிபியூஸ் அளவுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கெட் டிமாண்ட் கிடையாது. உங்களுக்கு வந்து கிடைக்கிறது அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து லாட் மோர் ஈஸியர் கம்பேர்ட் டு ஜிபியூஸ். பட் இது நீங்கள் நிறைய வாங்கி ஸ்டாக் பண்ணிவிட்டு நான் மைனிங் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வாங்குங்க, அதில் ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணுங்கள் அண்ட் மேக் ஷூர் தட் ஒரு நாளில் நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. லீவ் இட் ஃபார் கப்புள் ஆஃப் வீக்ஸ். ஏன்னா மைனிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து லாட் ஆஃப் திங்ஸ் சேஞ்சஸ். நீங்கள் ஒரு மிஷினில் வந்து இப்போ மைனிங் சாஃப்ட்வேர் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பெராமீட்டர்ஸ் வாட் இட் கேன் ஆக்சுவலி சேஞ்ச். ஒன்று வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம் அந்த பர்டிகுலர் ஜிபியூஸில் இல்லை அந்த பர்டிகுலர் சிபியூவில். அண்ட் ஸோ அப்போ வந்து என்னென்னா வந்து நீங்கள் மைனிங் ஆக்சுவலாக ரன் பண்ணாமல் இருப்பீங்க. அண்ட் செகண்ட் வந்து பவர் கன்சப்ஷன். சம்டைம்ஸ் வந்து இப்போ வர லோ ஹேஷ் ரேட் ஜிபியூஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் கன்சப்ஷன் இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு எவ்வளோ ஹேஷ் பவர் கொடுக்குது அப்படின்றது. ஸோ அப்போ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மி. ஸோ அது வந்து நீங்கள் ஒரு நாள் 2 நாளில் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு see ஒரு 6 to 7 days ஆவரேஜ் வந்து will give you a very clear picture. ஏன்னா ஒன் டேயில் வந்து உங்களுக்கு வந்து பிட்காயின் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா முக்கால்வாசி இப்போ நைசாஷ் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டிங்கன்னா தே பே யூ பேக் இன் பிட்காயின்ஸ். நீங்கள் எது வந்து மைன் பண்ணாலும் சரி, இப்போ ஈத்தாஷோ இல்லை வந்து எத்தேரியமோ எது நீங்கள் மைன் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு வந்து எப்படி பே பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பிட்காயின்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிட்காயின் ப்ரைஸஸ் ஹை லோ அப்படின்றது வந்து இட் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் யுவர் பே அவுட்ஸ் அஸ் வெல். உங்களுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஒரு நாள் ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்துகிட்டோ இல்லை 2 நாள் எடுத்துகிட்டோ நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க உங்கள் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா தட் வில் பி ராங். ஸோ ஒரு 1 வீக்கோ 2 வீக்ஸோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரியலிஸ்டிக்காக ஒரு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் தி ஆவரேஜ். அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா யூ கெட் தி ஆவரேஜ். ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட் பண்ணிவிட்டு அண்ட் சிபியூஸ் வந்து ஸ்டேபிளாக ரன் ஆகுதா அண்ட் சிபியூஸ் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் ரன் ஆகுதா அண்டு மெயினாக வந்து பிளாக் அவுட்ஸ் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து சிபியூஸ் எஸ்பெஷலி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக வந்து ஹை நீங்கள் வந்து என்டையர் இப்போ 12 த்ரெட் இருக்குன்னா 12 த்ரெட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணி மைண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து சம்டைம்ஸ் வந்து சிபியூ கெட் ஓவர் ஒர்க்ட். ஸோ அப்போ வந்து ஏன்னா ஜிபியூஸ் மாதிரி வந்து உங்களுக்கு ஓவர் கிளாக்கிங் செட்டிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரைசனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், இன்டெலுக்கு டிஃப்ரெண்ட் செட்டிங்ஸ் இருக்கும். பட் அதில் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படின்ட்டு. அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் கைஸ், ஓவர் கிளாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் அவுட் சைட் ஆஃப் த மேனுஃபேக்சரர்ஸ் வாரண்ட்டி. அதாவது நீங்கள் ஓவர் கிளாக்கிங் பண்ணுறது வந்து இட் இஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஸோ பட் இருந்தாலுமே வந்து மோஸ்ட் கேசஸ் வந்து சிபியூஸ் அண்ட் ஜிபியூஸ் பார்த்திங்கன்னா வந்து தே மென்ட் டு பர்ஃபார்ம் அபவ் த ஆவரேஜ் பெஞ்ச் மார்க். ஸோ அதனால் வந்து ஓவர் கிளாக்கிங் வந்து ஓவரால் வந்து இட்ஸ் சேஃபஸ்ட் ப்ராசஸ். அண்ட் கேமர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 2001 2002 ஐ வாஸ் டூயிங் ஓவர் கிளாக்கிங் ஃபார் ஆல் மை மிஷின்ஸ், கேமிங் மிஷின்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ ஐ ஹேவன்ட் ஃபேஸ்ட் இது வரைக்கும் எந்த ஒரு மேஜர் இஷ்யூஸோ எதுவுமே நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஸோ தட் மீன்ஸ் லைக் இட்ஸ் நாட் சேஃப் அப்படின்றதும் கிடையாது. ஸோ அதனால் தேர் மேபி a சான்சஸ் ஒருவேளை அது நடந்துச்சு அப்படின்னா உங்களோட சிபியூ வாரண்டியில் கிளைம் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ அதனால் வந்து இட் இஸ் அ ரிஸ்க் தட் யூ டேக்கிங். பட் அந்த ரிஸ்க் வந்து யூ டூ சம் ரீசர்ச் அண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வெல் இன்ஃபார்ம்டாக வந்து யூ ஸ்டார்ட் டூயிங் ஓவர் கிளாக்கிங். அன்லெஸ் அது உங்களுக்கு இல்லாத வரைக்கும் ஜஸ்ட் ஸ்டே லிட்டில் சேஃப். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து சிபியூஸில் எஸ்பெஷலி நீங்கள் ரன் பண்ணுறப்ப விண்டோஸ் மிஷின் ரீஸ்டார்ட் ஆகுதா அண்ட் ஈவென்ட் வியூவரில் ஏதாவது வந்து எரர்ஸ் அடிக்குதா, கிரிட்டிக்கல் எரர்ஸ் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சிஸ்டமில் வந்து உங்களுக்கு சிபியூஸ் சொல்கிற மாதிரி சிபியூஸ் பேஸ் பண்ணி நீங்கள் மைண்ட் பண்ணுறப்ப நீங்கள் 12 த்ரெட் அப்படின்னா 12 த்ரெட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா விண்டோஸு அதுக்கப்புறம் ஆவரேஜான மற்ற மிஷின் யூசேஜஸ் அதுக்கெலாம் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்காது சிபியூ பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து விண்டோஸ் வந்து ஹேங் ஆகும், விண்டோஸ் வந்து ஷட் டவுன் ஆகும், ப்ளூ ஸ்க்ரீன் எரர் வரும், இந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் மானிட்டர் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் வந்து ஒரு 1 to 2 கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக விடுங்க. அண்ட் இட் மேட் ஆக்சுவலி ரெடியூஸ் யுவர் ஹேஷ் ரேட். உங்கள் ஹேஷ் ரேட் கம்மியாகும். பட் ஒரு 2 கோர்ஸ் நீங்கள் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ ரிமோட் டெஸ்க்டாப்பில் உங்கள் மிஷின் செக் பண்ணுறீங்க, மைனிங் இருக்க செக் பண்ணுறீங்க அப்படின்னா இட் வில் லாகின். இல்லைனா வந்து லாகின் ஆகிறதுக்கே லேட் ஆகும், லாகின் ஆகாது, ஹேங் ஆகும், இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். அண்ட் ஃபைனலி வந்து சிபியூவோட பேசிக் பர்ஃபார்மன்ஸ் டியூனிங் வந்து விண்டோஸ்லேயே உங்களுக்கு செட்டிங்ஸ் இருக்கும். பவர் செட்டிங்ஸில் நீங்கள் போய்ட்டு பேஸ்ட் ஆன் ஹையர் பர்ஃபார்மன்ஸு அந்த மாதிரி சில பேசிக் செட்டிங்ஸ்லாம் இருக்கும் விச் ஐ வில் ஷோ இந்த கமிங் வீடியோஸில் நான் காட்டுறேன். அந்த பேசிக் செட்டிங்ஸ் வந்து வில் ஆக்சுவலி மேக் யுவர் சிபியூ ஒர்க் லிட்டில் எஃபிஷியன்ட். பட் ஓவரால் ரொம்ப பெரிய எஃபிஷியன்ஸ்லாம் சொல்ல முடியாது. பட் ஓரளவுக்கு பேசிக் எஃபிஷியன்சி வந்து இட் வில் ப்ரொவைட்.
அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து வாலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, பேசிக்காக டெஸ்க்டாப் வாலெட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் என்னென்ன எக்ஸ்சேஞ்சஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா அங்கேயும் வாலெட் கிரியேட் பண்ணிட்டு காயின்ஸை நீங்கள் டேரெக்டாக அங்கே அமிச்சு அங்கேயே நீங்கள் விற்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் என்ன சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, மைனிங் எப்படி யூஸ் பண்ணுறது, மைனிங் எப்படி செட் பண்ணுறது. ஸோ இதை பற்றி வந்து வில் see in the coming videos. We'll catch up again in another video guys, and thank you so much and cheers.